ட்ரம்ப் மிரட்டலுக்கு அடிபணிந்ததா வெனிசுலா? 37,000 கோடி எண்ணெய் அமெரிக்காவுக்கு வருகிறது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ ஒரு போதைப்பொருள் பயங்கரவாதி என்றும் அந்நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்குள் அபாயகர போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றன என்றும் ட்ரம்ப் கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறி வந்த நிலையில், நிக்கோலஸ் மதுரோவும் அவருடைய மனைவி சில்வியா புளோரஸும் அமெரிக்க ராணுவ வீரர்களால் இந்த மாத தொடக்கத்தில் கைது செய்யப்பட்டு வெனிசுலாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து நிக்கோலஸ் அவருடைய மனைவி புளோரஸ் மீது நியூயார்க் நகரில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் விரைவில் அமெரிக்க கோர்ட்டுகளில் அமெரிக்க மண்ணில் அமெரிக்க நீதியை பெறுவார்கள் என அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் பமீலா போண்டி கூறினார். இது உலக நாடுகளால் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. எண்ணெய் வளத்திற்காக வெனிசுலா குறிவைக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டும் ட்ரம்புக்கு எதிராக எழுந்தது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்ட பின்னர் இந்த மாத தொடக்கத்தில் நாட்டின் தற்காலிக ஜனாதிபதியாக டெல்சி எலோயினா ரோட்ரிக்ஸ் முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். எனினும் இதுவும் ட்ரம்பின் முடிவே என்ற சர்ச்சையும் எழுந்துள்ளது. இந்நிலையில் வெனிசுலாவின் நிலைமை பற்றி ட்ரம்பிடம் கேட்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் அவர் கூறும்போது, வெனிசுலா உண்மையில் சிறப்பாக பணியாற்றுகிறது. அந்நாட்டின் தலைமையுடன் நாங்கள் நன்றாகவே இணைந்து செயல்படுகிறோம். அது எப்படி வேலை செய்யப் போகிறது என நாம் எல்லோருமே பார்க்கப் போகிறோம் என்றார். வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சியுடன் ட்ரம்ப் பேசியுள்ளார். அது பற்றி குறிப்பிட்ட ட்ரம்ப், அவர் நல்ல முறையில் பேசுகிறார். எங்களிடம் 5 கோடி எண்ணெய் பீப்பாய்கள் உள்ளன. அவற்றை எடுத்துக்கொள்ள முடியுமா என்று டெல்சி என்னிடம் கேட்டார். அதற்கு நான் நிச்சயம் எங்களால் அது முடியும் என்றேன். அதன் மதிப்பு 37,000 கோடி ஆகும். எண்ணெய் பீப்பாய்கள் தற்போது அமெரிக்காவிற்கு வந்து கொண்டிருக்கின்றன என்றார். இதனால் வெனிசுலாவின் வளங்கள் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்படும் சூழல் காணப்படுகிறது. வெனிசுலாவின் தற்காலிக ஜனாதிபதி நான் புகைப்படம் வெளியிட்ட ட்ரம்ப். வெனிசுலாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெனிசுலாவில் பாதுகாப்பு நிலைமை தொடர்ந்து சீரற்று உள்ளது. வெனிசுலாவில் ஆயுதமேந்திய கிளர்ச்சி குழுவினர் சாலைகளில் சுற்றித் திரிகின்றனர். அவர்கள் தடுப்புகளை ஏற்படுத்தி அமெரிக்க குடிமக்கள் யாரேனும் உள்ளனரா என தேடி வருகின்றனர். அவர்களிடமிருந்து பாதுகாப்பாக விலகி இருக்கவும். வெனிசுலாவில் சர்வதேச விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. அதனால் இதனை பயன்படுத்தி வெனிசுலாவில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. வெனிசுலாவில் உள்ள அமெரிக்கர்கள் பயணிக்கும் போது கவனத்துடனும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இந்த சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோசியல் என்ற சமூக ஊடக தளத்தில் ஒரு புதிய புகைப்படம் ஒன்றை பகிர்ந்துள்ளார். அது விக்கிபீடியாவில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் போன்று காட்சியளித்தது. ஆனால் அதில் அமெரிக்காவின் 45வது மற்றும் 47வது ஜனாதிபதி என்றும் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் என்றும் குறிப்பிட்டுள்ளதுடன் வெனிசுலாவின் பொறுப்பு ஜனாதிபதி, அதாவது தற்காலிக ஜனாதிபதி என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் சர்ச்சைக்குரிய இந்த பதிவுக்கு வேறு எதுவும் தலைப்பு வைக்கவோ அல்லது வேறு எந்த தகவலையோ ட்ரம்ப் பகிரவில்லை. வெனிசுலாவின் எண்ணெய் வளங்கள் மீது ட்ரம்ப் குறிவைத்திருக்கும் நிலையில் இந்த பதிவு வெளிவந்துள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் வெனிசுலா நாட்டின் தற்காலிக ஜனாதிபதியாக டெல்சி எலோயினா ரோட்ரிக்ஸ் முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார்.